Hi friends, welcome to Rani'in Iniyaulagam. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி. வேர்க்கடலையில செய்யறதுனால ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியானதும் கூட. சோ இன்னைக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் சுவையானதாவும் பார்க்க போறோம், அதே சமயம் ஹெல்த்தியானதாவும் பார்க்க போறோம். இது ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடிய மெத்தட் தாங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாத்துடலாம். மறக்காம ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்காக. வேர்க்கடலை சட்னிக்கு முதல்ல வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு கப் வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். பச்சை வேர்க்கடலையை எடுத்துருக்கிறேன், அதனால நான் நல்லா சிவந்து வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாகவே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வாசத்துக்காக லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். அப்படி இல்லாட்டி அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி வறுக்க டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைக்கு நீங்கள் உடனே சட்னி செஞ்சுக்கலாம். இப்போ இதை இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு தோல் நீக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 பீஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம். புளி லைட்டாக எண்ணெயில் வறுத்து சேர்க்கும் போது நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி புளி சேர்த்து அரைச்சிங்கன்னா சட்னியும் சீக்கிரம் கெட்டு போகாது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு வரமிளகாவையும் இதே ஆயிலில் வறுத்து எடுத்துடலாம். நான் ஒரு 7-8 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். மற்ற சட்னியை விட இந்த சட்னியில் கொலகொலப்பு அதிகமாக இருக்கும், அதே சமயம் வேர்க்கடலையில் கொஞ்சம் இனிப்பும் இருக்கும். அதனால் நம்ம நார்மலாக சேர்க்குறத விட வரமிளகா கூட 2 சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும். நான் பசங்களுக்காக ரொம்ப காரம் சேர்த்துக்க மாட்டேன், ஆனாலுமே நான் 7-8 வரமிளகா சேர்த்துருக்குறேன். இதுவே சட்னிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட 2 வரமிளகாவே சேர்த்துக்கோங்க. இப்போது வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் வறுத்து எடுத்துருக்கிறேன். புளி வரமிளகாய் எல்லாம் எண்ணெயில் லைட்டாக வறுத்து எடுத்தாச்சு. தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கிறேன். 1 கப் வேர்க்கடலைக்கு 1/2 கப் தேங்காய் சேர்த்துருக்கிறேன். இந்த சட்னிக்கு வேர்க்கடலையை விட தேங்காய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலையோட டேஸ்ட் நமக்கு அதிகமாக கிடைக்கும்போது சூப்பராக இருக்கும் சட்னி. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பெரிய பல் பூண்டு இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லா கொலகொலப்பாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் தண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஆட் பண்ணிக்கோங்க, இதோட டேஸ்ட் மாறவே மாறாது. இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு வரமிளகாய் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிடலாம். சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி டேஸ்ட்டாக நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching.